தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவி செய்தி இதோ உங்களுக்காக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஒரு மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில் நம்முடைய வழிகளை ஆண்டவர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். பல மனிதர்கள் இன்றைக்கு இந்த பூமியில் செய்யக்கூடிய செயல்கள், அவர்களுடைய கிரியைகளை யாருமே பார்ப்பதில்லை என்று சொல்லி ஒரு தவறான எண்ணத்தோடு இன்றைக்கு பல காரியங்களை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம மறைமுகமாக செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஒருவேளை மனுஷனுக்கு அது மறைவாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வழிகள் எப்பொழுதுமே கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த நாட்களையும் கூட உங்கள் வாழ்க்கை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வழிகள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற சகல காரியங்களையும் தேவன் அறிவார் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் இருக்கிறதா? நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதா? என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வழிகளை அவர் கண்களுக்கு முன்பாகத்தான் நம்முடைய வழிகளெல்லாம் இருக்கிறது என்கிற அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக மாறும். தேவனுக்கு மகிமை. நிறைய மனிதர்கள் இன்றைக்கி அவங்க செய்யக்கூடிய செயல்களை யாருமே பார்க்கல என்று சொல்லி கடவுளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் என்ன செய்கிறார் என்றால் எல்லா மனுஷனையும் பார்க்குறார். கண்ணோக்கமாக அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி கடவுள் ஒரு மனிதனுடைய கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால தான் சிலர் பாருங்கள், எவ்வளவுதான் அவங்க பிரயாசப்பட்டு ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வர முயற்சி செஞ்சாலும் அவங்க வழிகள் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக சரியில்லாமல் இருக்கிறது நிமித்தம் அவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறார்கள்.
எண்ணாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடு 3ஆம் தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாயிருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். பார்த்தீங்களா, இங்கே சொல்லப்பட்ட வேத பகுதியின் பின்னணி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிலேயாம் என்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஜனத்தை சபிக்கும்படியாக கூலி வாங்கி கொண்டு தேவ ஜனத்தை சபிக்கும்படியாக வருகிறான். அவன் வரும்போது ஒரு கழுதையின் மேலே பயணிக்கிறான். அந்த கழுதையின் மேலே பயணித்து அவன் புறப்பட்டு வரும்போது கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறார்னா, இந்த பிலேயாமுக்கு எதிர்பட்டு வந்து அவனுடைய வழியை தடுத்து நிறுத்துகிறார். அவனுடைய வழியை தடுத்து நிறுத்தின உடனே அந்த கழுதை போக முடியாமல் திணறுகிறது. அப்பொழுது இந்த பிலேயாம் என்ன செய்கிறான், அந்த கழுதையை ஓங்கி அடிக்கிறான். அடித்த உடனே அந்த கழுதை அவனோடு பேசுகிற சம்பவத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். கழுதை அவனோடு பேசின உடனே பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். 31 வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். கர்த்தர் பலமுறை பேசியும் இந்த மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படலை, இந்த மனுஷனுக்கு உணர்வு உண்டாகலை. ஆண்டவர் அவனை முதலாவது நீ போக வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவனுக்குள்ள ஒரு வெளிப்பு உண்டாகலை. மறுபடியும் ஆண்டவரிடத்தில் போய் 2ஆம் விசையும் நான் போகலாமா என்று கேட்டபோது கர்த்தர் மனமில்லா மனதோடு அவனை அனுப்பினார். ஆனால் அனுப்பின கர்த்தர் அவனுடைய வழியிலே குறுக்கிட்டு வந்து நின்றார். நின்று அவனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உன் வழிகள் எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் மாறுபாடான வழிகளாக இருந்தால் அந்த காரியத்தில் தேவன் நம்மளை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் இன்றைக்கு நடைபெறாமல் தடைபட்டு கிடப்பதற்கு காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையினுடைய பல ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்க முடியாமல் இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்பார்த்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் வரவில்லை. காரணம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, உன் வழி மாறுபாடாக இருக்கிறதுனால கர்த்தர் உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவோ உழைத்தும் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் எவ்வளவோ பாடுகளை நீங்கள் அனுபவித்து எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உங்கள் வழிகள் வாய்க்காமல் போவதற்கு என்ன காரணம் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்படி நீங்கள் புரிந்து கொள்ள முடியவிட்டால் இன்றைக்கு உங்கள் வழிகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் தடையாக நின்று கொண்டிருப்பதற்கு காரணம், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு மாறுபாடானவைகளாய், கர்த்தருக்கு முன்பாக அது மாறுபாடாக இருக்கும் என்றால் கர்த்தர் அந்த வழியில் குறுக்கிட்டு தடை பண்ணுவார். மாறுபாடான வழிகளை கர்த்தர் தடை பண்ணுகிறார். ஒரு மனுஷனுடைய வழிகள் என்றைக்கு மாறுபாடு ஆகும் என்றால், அவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகும்போது அவனுடைய வழிகள் மாறுபாடானதாக மாறுகிறது. பிலேயாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, என்னை அழைக்க வந்திருக்கிறார்கள், நான் போகலாமா என்று கேட்டபோது முதலாவது கர்த்தர் சொன்னார், நீ அவர்களோடு கூட போக வேண்டாம் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அவனோ என்ன செய்தான் என்றால், அவர்களை திரும்ப அனுப்பிவிட்டான். தேவனுடைய ஜனத்தை சபிக்கக்கூடாது அப்படி சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொன்ன உடனே அவங்க போய்விட்டாங்க. போனதுக்கப்புறம் இன்னும் அதிகமான கனவான்களாகிய அதிக பிரபுக்களை அந்த பாலாக்கு ராஜா அனுப்பிவிடுகிறான். 2ஆம் விசை நிறைய கனத்துக்குரியவர்களும் நிறைய பொருட்களும் பரிசுகளும் அவனுக்கு கொடுத்து அவனிடத்திற்கு வந்தபோது அவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே, நான் போகலாமா என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நீ போ அப்படிங்கிறார். உடனே இவன் என்ன நினைத்து கொண்டான்,
இந்த பிலேயாம் என்ன நினைத்து கொண்டான், கர்த்தர் போக சொல்லிட்டாரு அப்படி சொல்லி சந்தோஷமாக அவன் தன்னுடைய வழியில் போகிறான். ஆனால் கர்த்தர் அவனை சந்தோஷமாக அனுப்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் போய் திரும்ப திரும்ப கேட்டு அவரை தொந்தரவுப்படுத்தி அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தையும் கட்டாயப்படுத்தி வாங்குவதற்கு சில மனிதர்கள் முயற்சி செய்கிறாங்க. நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் இன்றைக்கு பாருங்கள், சிலர் ஆரம்பமாக ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த காரியத்துக்கு பதில் வராவிட்டால் தேவனை கட்டாயப்படுத்தி வாங்குவதற்காக உபவாசம் என்கிற ஒரு பெயரில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, உபவாசம் போட்டு ஆண்டவருக்கு சித்தமில்லாததையும் அவரை கட்டாயப்படுத்தி எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படி சொல்லி வலுக்கட்டாயமாக ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவங்க கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அவங்கள அதை கொடுக்குறாரு. ஆனால் என்ன நடக்கும், அப்படி கொடுத்தாலும் அவங்க ஆவியில் ஒரு இளைப்பாறுதல் இருக்காது, அதை அனுபவிப்பதில் ஒரு சந்தோஷம் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் அப்படி இருக்கிறது பாருங்கள். நீங்கள் தேவனிடத்தில் கட்டாயமாய் வாங்கின பல விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு முள்ளு போல குத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதல்லவா, இன்றைக்கு உங்களுக்கு வேதனையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறதல்லவா. ஆதலால் இந்த நாட்களிலே நாம் உணர வேண்டும், நம்முடைய வழிகள் மாறுபாடானவைகளாக இருந்தால் அந்த வழிகளை கர்த்தர் சீர்தூக்கி பார்ப்பார். இதை மறந்து போயிடாதீங்க. அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது மனுஷனுடைய வழிகள் பார்த்திங்கன்னா சில நேரம் அவனுக்கு செம்மையானதாக தோன்றும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றும் வழிகள் உண்டு, ஆனால் அந்த வழிகள் மரண வழிகள் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு தோன்றுகிற எல்லா வழிகளும் செம்மையானதாக இருக்க போவதில்லை. நமக்கு சில வழிகளெல்லாம் நம்முடைய எண்ணங்களுக்கு அது நல்ல வழிகள் போல தெரியும், ஆனால் அதனுடைய முடிவு பயங்கரமான மரண வழிகளாக இருக்கும். அதனால் இந்த நாட்களில் நாம் நம்முடைய சுய புத்தியின் மேலே சாய்ந்து நமக்கு செம்மையாய் தோன்றுகிற எல்லா வழிகளும் நல்ல வழிகள் என்று நாம் ஒரு நாளும் அதற்குள் இறங்கக்கூடாது. கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற அந்த வழியிலே ஒவ்வொரு நாளும் நடந்தால் மாத்திரம்தான் நாம் தேவனுக்குள் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சரியென்று பட்ட எத்தனையோ காரியங்களை நீங்கள் செய்திருப்பீங்க. நீங்களா மாம்சத்தில் யோசித்து, நீங்களா மாம்சத்துக்குரிய மனிதர்களோடு ஆலோசனை பண்ணி, பல நண்பர்களோட பேசி, குடும்பத்தாரோட பேசி, உங்களுக்கு அந்த பாதை நன்றாக தோன்றின போது தேவனிடத்தில் போய் ஆண்டவரே இந்த காரியம் உமக்கு பிரியமானது தானா என்று தேவனிடத்தில் கேட்காம நீங்கள் சுயமாக யோசித்து முடிவெடுத்து சுய பலத்தை சார்ந்து கொண்டு செய்த எத்தனை விஷயங்கள், எத்தனை காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியையும் வேதனையையும் இன்னும் சொல்லப்போனால் அழிவையும் கொண்டு வந்திருக்கிறது தெரியுமா? அது நிமித்தம் எவ்வளோ இழப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க, எவ்வளோ வேதனை இன்றைக்கு வரையில் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. நமக்கு எல்லா வழிகளும் உலகத்தில் பார்த்தா நல்லது மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த காரியம் உமக்கு பிரியமானதா, ஆண்டவரே என்னுடைய வழிகளை நீர் சீர்தூக்கி பாரும் என்று கர்த்தருடைய பாதத்தில் உங்களுடைய வழிகளை நீங்கள் ஒப்படைத்து காத்திருந்தால் கர்த்தர் உங்களையும் என்னையும் மரண வழியில் அல்ல ஜீவ வழியில் அருமையாக நடத்துவார். ஆதியாகம புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, முதல் தேவன் மனுஷனை பூமியிலே படைத்து அந்த மனிதர்கள் பூமியில் பெருகினார்கள். அப்படி மனிதர்கள் பூமியில் பரவி பெருகி ஒரு பெரிய கூட்டமாக மாறின போது அங்கே மனிதர்கள் என்ன செய்தாங்கன்னா தங்களை கெடுத்து கொண்டார்கள். 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஸ்தோத்திரம், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் தேவன் பூமியை பார்க்கும்போது இந்த பூமி எப்படி இருக்கிறது, சீர்கெட்டு போயிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? பூமியில் உள்ள மனுஷர்கள் யாவரும், மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டார்கள்.
இன்றைக்கு இந்த உலகம் ரொம்ப சீர்கேடான ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பூமியில் மனிதர்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அசுத்தமான, அருவருப்பான, பாவமான வழிகளிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தினுடைய துவக்க வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே மனிதர்கள் தேவனை மிகவும் வேதனைப்படுத்துகிறாங்க. 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது என்று 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வழிகளை நாம் இந்த பூமியில் ஆமீன் ஸ்தோத்திரம் கெடுத்து கொள்ளவே கூடாது. உங்கள் வழிகள் இந்த பூமியில் பல வழிகள் உங்களுக்கு திறந்திருக்கிறது போல தெரிந்தாலும் நானும் நீங்களும் கர்த்தர் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறார் என்கிற உணர்வோடு கர்த்தருடைய வழியிலே நடக்கணுமே தவிர நம்முடைய வழிகளை நம்ம கெடுத்து கொண்டால் ஒரு பெரிய தண்டனை, ஒரு பெரிய ஆக்கினை வரும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இந்த சம்பவத்திலே 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி தேவனுக்கு பிரியமில்லாமல் தங்களுடைய பூமியிலே தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டதுனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் கோபம் கொண்டு அந்த ஜனங்களை அழித்து போடுகிறார். அடுத்த அதிகாரங்களில் 7ஆம் அதிகாரத்திலலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஜலப்பிரளயம் வந்து அந்த பூமியில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும் அழித்து போட்டது. இன்றைக்கு அநேக மனிதர்கள் அழிந்து போவதற்கு என்ன காரணம்? தங்களுடைய வழியை கெடுத்து கொள்கிறாங்க. நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழும்போது நம்முடைய வழியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம நடக்கிற நடைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்தி தேவனுடைய வழிகளை விட்டு விலகி தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டு அசுத்தமும் அருவருப்பும் ஆபாசமும் ஆமேன் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் தேவனுடைய கோபம் வரும் என்கிற அந்த எச்சரிப்பை இந்த நாட்களில் பெற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் 9வது வசனம் சொல்லுகிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். நல்லா கவனிக்கணும், அந்த ஜனங்கள் நடுவில் நோவா என்கிற ஒரு மனுஷன் மாத்திரம் தன்னுடைய வழியை கேடான வழியில் நடக்காமல் தன்னுடைய வழியை கெடுத்து கொள்ளாமல் அவன் ஒருவன் மாத்திரம் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அதனுடைய விளைவு என்ன? இந்த நோவாவையும் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார். நோவாவின் சந்ததிகளை கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழியை கெடுத்து கொண்டால், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்தால் தேவ கோபம் வரும். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் அந்த மனிதர்களை கட்டாயம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அழகாய் பாதுகாப்பார். இன்றைக்கு உங்கள் வழியில் எப்படி இருக்கிறீங்க? தேவன் உங்களுடைய வழியில் குறுக்கிட விரும்புகிறார். உங்கள் வழிகளை நீங்கள் கெடுத்து கொண்டிருந்தால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் பாவ வழிகளை விட்டு இயேசுவண்டைக்கு வந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு உங்கள் வழியை அவர் சீர்படுத்தி, உங்கள் வழியை அவர் செம்மைப்படுத்தி உங்களை அழகாக பாதுகாப்பார். தேவனுக்கு மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 55ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நான் வாசிக்கிறேன், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நம்ம வழிகள் நம்முடைய வழிகளுக்கும் தேவனுடைய வழி பாதைக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்ம யோசிக்கிறது போல தேவன் யோசிக்கிறது இல்லை. நம்ம நடக்க விரும்புகிறது போல தேவன் நம்ம நடக்கணுங்கிறத விரும்பலை. அவர் ஒரு தனி வழியை வச்சிருக்கிறார். அவருடைய வழி, அவர் காண்பிக்கிற வழி, அது உத்தமமான வழி, அது தேவனுக்கு பிரியமான செம்மையான வழி. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும்போது கர்த்தரின் வழிகள் செம்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்போ கர்த்தருடைய வழிகள்னா என்ன அர்த்தம்னா அது செம்மையான வழியாக இருக்கிறது. நம்மளை ஆண்டவர் ஒரு நாளும் அசுத்தமான வழியில் நடத்தவே மாட்டார், அருவருப்பான வழியில் நடத்தவே மாட்டார். நம்மளை செம்மையான வழியிலே அவர் நடத்துகிற தேவன். அதுதான் தேவனுடைய வழி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நேர்வழியாய் என்னை நடத்தின தேவன் என்று சொல்லி அங்கே எலெயேசர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நேர்வழியாய் நடத்தின தேவன். கர்த்தருடைய வழிகள் எல்லாமே செம்மையானது, கர்த்தருடைய வழிகள் எல்லாமே நேர்மையானது. எந்த ஒரு மனுஷன் செம்மையல்லாத குறுக்கு வழியில் தவறான பாதையில் நடக்கிறானோ அந்த வழிக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த வழிகள் தேவனுக்கு பிரியமான வழி அல்ல, அது தெய்வீக வழி அல்ல. கர்த்தருடைய வழிகள் நேர்மை இருக்கும். அதில் எப்படி நீங்கள் கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ள முடியும்? அதில் உண்மை இருக்கும், அதில் நேர்மை இருக்கும். அப்படிப்பட்ட நேர்மையான வழியில் தான் தேவன் நம்மளை நடத்துவார். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை தவறான வழியில் அவர் நடத்த மாட்டார், செம்மையான வழியில் நம்மளை நடத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவாங்க, ஆனால் லஞ்சம் வாங்குவாங்க. கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லுவாங்க, மற்றவங்களை ஏமாற்றுவாங்க. அநியாயமாக சம்பாதிக்க நினைப்பாங்க, குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்க நினைப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு தவறுதலான காரியங்களை செய்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வழிகள் எல்லாம் கர்த்தருடையது அல்ல. கர்த்தருடைய வழிகள் எப்போவுமே செம்மையானதாக இருக்கும், அது நேர் வழியாகத்தான் இருக்கும். அதில் குறுக்கு வழி என்பது ஒரு நாளுமே இல்லை. ஆனால் மனுஷர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இன்றைக்கி நிறையா குறுக்கு வழிகளை எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த குறுக்கு வழியில் நடந்து தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா நீங்கள் கவனிங்க. கடவுள் மனுஷனை எப்படி உண்டாக்கியிருக்கிறாரு? செம்மையானவனாய் உண்டாக்கியிருக்கிறாரு. ஆனால் மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க? அநேக உபாய தந்திரங்களை தேடி என்ன செய்கிறாங்கன்னா தங்களை கெடுத்துக்கொள்கிறாங்க. இன்றைக்கி மனுஷனுடைய வழிகள் குறுக்கு வழிகளாக இருக்கிறது. செம்மையானவனாக மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார், ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்னா உபாய தந்திரங்களை தேடுகிறாங்க. உபாய தந்திரங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அது ஒரு நாளும் பலிக்காது. நம்முடைய வழி நேர்மையான வழியாக இருக்கணும், நம்முடைய வழி உத்தமமான வழியாக இருக்கணும், நம்முடைய வழி கர்த்தருடைய வழியாக இருக்கணும், அது செம்மையான வழியாக இருக்கணும். அப்படிப்பட்ட செம்மையான வழியில் மாத்திரம்தான் தேவன் நம்மளை நடத்துவார். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால். தேவன் நம்முடைய மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம 5:21 படித்தோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். அப்போது அந்த கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிற வழி என்பது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வழி இருக்கிறது. நம்ம வழி தேவனுக்கு பிரியமானது தானா? இன்றைக்கி நம்ம செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து தேவன் பிரியப்படுறாரா, சந்தோஷப்படுறாரா? ஆண்டவரே, என் வழியில் நீங்கள் பிரியப்படுறீங்களா? என்னுடைய செய்கையில் நீங்கள் பிரியப்படுறீங்களா? நான் செய்கிற காரியம் உமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருமா?
கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடப்பதற்காகத்தான் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்களில் நம்ம அந்த தேவனுடைய வழியிலேயே நம்ம நடக்கிறதுனால நம்ம காரியங்களெல்லாம் சரியாக நடக்கலைங்கிற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல்கள் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்னிடத்தில் பலரும் சொல்லுவது உண்டு, நேர்மையும் நீதியுமாய் வாழ்ந்தா இந்த காலத்தில் முன்னேறவே முடியாது, பொய் சொல்லாமல் வாழ்ந்தா முன்னேறவே முடியாது, ஏதாவது கொஞ்சம் குறுக்கு வழியில் செயல்படாமல் எல்லாத்துலேயும் 100% பர்ஃபெக்டாக 100% நேர்மையாக இருந்தால் நம்ம வழி வாய்க்காது, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி காலம் இல்லை, நல்லவர்களுக்கு காலம் இல்லை, தீயவர்களுக்குத்தான் இந்த உலகத்தில் காலம் என்று சொல்லி இன்றைக்கி அநேகர் கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்களில் கூட சில குறுக்கு வழிகளை தெரிந்து கொள்கிறாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி அவரை பின்பற்றுகிறவனாக இருந்தால் அவன் செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 37 5வது வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வழியை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன செய்? நம்பிக்கையார். என் வழிகளை, உங்கள் வழிகளை நீங்கள் நேர்மையும் உண்மையுமாக வாழணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து உங்கள் வழிகளை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருங்க. அப்படி நம்பி இருந்தால் என்ன நடக்குமா? காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராம். ஆனால் இன்றைக்கி உலக மக்கள் என்ன சொல்கிறாங்க? நேர்மை நீதியாலாம் நடந்தால் ஒரு காரியமும் நடக்காது, முன்னேறவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது பொய். அப்படி அல்ல. கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வழிகளும் கட்டாயம் வாய்க்கும், கட்டாயம் வாய்க்கும். அவன் வழிகளை கர்த்தர் நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படி காத்திருந்து பாருங்கள். ஆண்டவரே, என் வழிகளை நான் கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன், கர்த்தருக்கு என் வழிகளை ஒப்புவித்து உங்கள் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன், என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் காத்திருந்து பாருங்கள். கட்டாயம் ஒரு நாள் வரும், சீக்கிரத்தில் வரும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே கர்த்தர் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும்போது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்கிறார். உங்கள் வழிகளில் அவரை எப்போவுமே நினைக்கணும். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். உங்கள் வழிகளில் அவரை நினைக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை நடத்துவார். இந்த துன்மார்க்கமான பாவமான வழியில் நம்ம நடக்காமல், பூமியிலே மனுஷர்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டது போல் நாம் நம்முடைய வழிகளை கெடுத்து கொள்ளாமல் நம்ம வழியை செம்மையான வழியில், நேர் வழியில், கர்த்தருக்கு பிரியமான வழியில், ஆமென், கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்ட வழியாக கர்த்தரை நம்முடைய வழிகளெல்லாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக 139ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது அவன் தன்னுடைய வழியை எப்படி தேவ சமூகத்தில் ஆராய வேண்டுமாம்? வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்னை நடத்தும். வேதனை உண்டாக்குகிற வழி ஏதாவது இருக்கிறதா என்னிடத்தில் என்று தன்னை ஆராய்ந்து பார்த்து இப்படியாக கர்த்தருடைய வழியில் ஒரு மனுஷன் நடக்கும்போது அவனுடைய வழிகளை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணி அவனை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் வழியில் பலவிதமான மாறுபாடான வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? பிழையாமை போல, அல்லது உங்களுக்கு எது செம்மையாய் தோன்றுகிறதோ அந்த செம்மையாய் தோன்றுகிற வழியிலே நீங்கள் போய்கொண்டே இருக்கிறீங்களா? அல்லது பூமியின் மேலே உங்கள் வழிகளை கெடுத்து கொண்டு நோவாவின் காலத்தில் மக்கள் இருந்தது போல நீங்கள் இருக்கிறீர்களா?
தேவனுடைய வழிக்கு நேராக நீங்கள் திரும்பி வராமல் உங்கள் வழியிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் கர்த்தருடைய வழியில் வர விரும்புகிறேன். நேர் வழியிலே நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பார்த்து நான் நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கு முன்பாக வந்தால் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் நீங்கள் இருந்தால் உங்கள் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். கடந்த நாளில் நீங்கள் நடந்து கொண்ட வழிகளிலே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகள் மரண வழிகள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி பலவிதமான மரண கட்டுகளில் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு தேவனுக்கு நேராக திரும்பினால் கர்த்தர் உங்களுடைய மரண கண்ணியை உடைத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். இப்பொழுதே தேவன் உங்களுடைய வழியை செம்மையாக்கி உங்களை மேன்மைப்படுத்துவார். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்க்கிற பிள்ளைகள், ஆண்டவரை யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமான செம்மையான கர்த்தருக்கு ஆமேன் பிரியமான வழிகளிலே ஆண்டவரே கர்த்தருக்கு தங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுத்து வாழத்தக்கதாக இன்றைக்கு பாவ வழிகளை விட்டு ஆண்டவரே மாறுபாடான வழிகளை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் செம்மையாய் தோன்றக்கூடிய சுய வழிகளை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆமேன் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டு ஆமேன் அருவருப்பான காரியங்களை செய்கிற அந்த வழிகளை விட்டு மனம் திரும்பி இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக கர்த்தராக ஆமேன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களை பின்பற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுப்பீராக. நீர் ஒருவர் தான் எங்களை நேர்வழியில் நடத்துகிற தெய்வம். நீர் ஒருவர் தான் எங்களை நீதியின் வழிகளிலே நடத்துகிற தெய்வம். நீர் ஒருவர் தான் எங்களை செம்மையான வழிகளிலே நடத்துகிற தெய்வம். யாருடைய வழிகளெல்லாம் இன்றைக்கு செம்மையல்லாததாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய வழிகளும் இன்றைக்கு செம்மையான வழிகளாக மாறத்தக்கதாக கர்த்தராகி இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். மாறுபாடான வழிகளில் நடந்தது நிமித்தம் பெலயாமை போல ஆசீர்வதிக்கப்படாமல் தேவன் எதிர்த்து நிற்கிற சூழ்நிலையில் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென். பூமியிலே தங்களுடைய வழிகளை கெடுத்துக்கொண்ட நோவாவின் காலத்தில் ஜனங்களைப் போல தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இன்றைக்கு யார் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்து அவர்களை விடுதலையாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நம்முடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வியாதி, வேதனை, வறுமை, தரித்திரம், போராட்டம், சத்ருவுடைய கிரியைகள் இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இன்றைக்கி நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களோடு இடைப்பட்டிருந்தால் உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchaguri. Contact 944 277 8986.